பல நேரங்களில் மறதி ஒரு பெரிய நன்மை. மறதி மட்டும் இல்ல, பல பேர் பைத்தியமா ஊர்ல தெரிய வேண்டாம். சில விஷயங்களை ஒரு பெரிய பாதிப்பு ஒரு வந்த உடனே அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நிக்கிறோம். 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது. அப்படியே அந்த எண்ணம் குறைஞ்சு கடைசியில மறந்தே போயிரு. ஆசையா ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். பெத்தெடுத்த பிள்ளைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் வளர்த்தோம். ரொம்ப பாசம் வச்சிருந்தோம். திடீர்னு ஏதோ ஒரு நோயில அல்லாஹ்வுடைய உயிரை எடுத்துக்கிட்டான். புள்ள வஃபாத் ஆயிட்டான். வஃபாத் ஆன அன்னைக்கு எப்படி இருப்போம்? சாப்பாடு இறங்கி இருக்குமா? ஒரு மணி தண்ணி குடிச்சிருப்போமா? சொகுசா ஏசியில போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிருப்போமா? ஒன்னுத்துக்கும் ரோட்ல அப்படியே மூளையில உட்காந்து சாஞ்சு உட்காந்து பிள்ளையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவன் சாப்பிட்டது, அவன் பேசினது, அவன் ஓடினது, அவன் நடந்தது, அவனுடைய ஒவ்வொரு செய்தியா மனசுல வரும். இந்த நினைப்பு மறக்காம மண்டையிலே இருந்துச்சுன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மறந்துடுற போய் வெளியில வந்துடுறோம், வெளியில வேலைகள்ல ஈடுபட்டுறோம், உலக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடறோம். இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நமக்கு அதனால் இழப்பு ஏற்படுற மாதிரி தெரிந்தால் கூட பல்வேறு நன்மைகள் அதுல ஒண்ணுதான் உள்ளத்துல இருக்கிறது, மத்தவன் தெரியாம இருக்கிறது, யாரும் அறியாம இருக்கிறது. அது நம்ம சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய நன்மைங்கிறத நம்ம விளங்கிறோம். இப்போ சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது பெரிய கஷ்டமாச்சே, உள்ளத்துல என்னெல்லாம் உள்ள வருது, உள்ளத்துல உள்ளதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கண்டிப்பா முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, அதாவது நீங்க கல்யாணம் முடிக்கும் போது இன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹுமா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வசுலாஸ வருபா. நீங்க கல்யாணம் முடிங்க, அநியாயம் செய்யாம இருங்க. அநியாயம் ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு மனைவிக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கற்பிச்சிடாதீங்க. அப்படி கற்பிப்பீர்கள் என்று பயந்தால் ஒன்னோட நிப்பாட்டிக்குங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில எந்த பேதமும் காட்டக்கூடாது. அவங்களுக்கு எத்தனை நாள் ஒதுக்குறோமோ அத்தனை நாள் இங்க, அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறோமோ அவ்வளவு அமௌண்ட் இங்க. இது மாதிரி நீங்க பண்ணிக்கீங்கன்னு நல்லா சொன்னா, இதுல எல்லாத்துலயும் சொல்ல கரெக்டா இருந்துறாங்க. ஆனா இந்த பாசம் இருக்குதுல, ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய நேசம், அந்த நேசம்ங்கிறது உள்ளத்துல உள்ள மேட்ரு. அது கையில இருந்து தூக்கி கொடுக்கிற மேட்ரு இல்ல. ஆளுக்கு பங்கு வச்சு உனக்கு 10 கிலோ பாசம், உனக்கு 10 கிலோ பாசம், உனக்கு 10 கிலோ பாசம் கையில இருந்து கொடுக்கறதுக்கு அது 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு இல்ல, உள்ளத்துல உள்ள மேட்ரு. அதுல ரசூலுல்லாஹ்வால கால்குலேட் பண்ண முடியல, எல்லாத்தையும் பேலன்ஸா நிப்பாட்ட முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கம் வண்டி கொஞ்சம் சாய், அதுக்காண்டி வெளிப்படையா அந்த இதை காட்டல. பாசம் கூட இருந்தாலும் ஒரு நாள் கூட இருந்துக்கிறேன்னு இருக்க மாட்டாங்க. பாசம் கூட இருந்தாலும் ஒரு சேலையை உனக்கு வச்சுக்க அவனுக்கு சொல்லாத அப்படி தூக்கின்ற சொல்ல கொடுக்க மாட்டாங்க. வெளிப்படையா செய்யற எல்லாம் பேலன்ஸா இருக்கும். உள்ளத்துல உள்ளது வேற வழி இல்ல. அதனால குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்திய, நீங்க தப்பு செஞ்சிருவீங்கன்னு பயந்தா உன்னோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், வலன் தஸ்ததிஉ அன் தாதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும். நீங்கள் பேராசைப்பட்டாலும் சொல்லலாம், பயங்கரமான ஆசை உங்களுக்கு இருந்தாங்க, என்ன ஆசை, மனைவியர்களுக்கு மத்தியில சமமா நடந்துடணும்னு என்னத்தனை ஆசைப்பட்டாலும் சொல்லலாம். வலன் தஸ்ததிஉ, நீங்கள் அதற்கு சக்தி பெறவே மாட்டீர்கள், முடியவே முடியாது. வெளிப்படையில நீ பேலன்ஸ் பண்ணிடலாம், உள்ளத்துல உள்ள மேட்ரு உங்கையில இல்லையே. வண்டி தடுமாறிடும், சில பக்கம் கூடிரும் பாசம், சில பக்கம் குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் துஆவா செஞ்சிருக்காங்க அல்லாஹ் இடத்துல. இப்ப உள்ளத்துல அல்லாஹ் முகல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிறவனே எனது உள்ளத்தை உன் மார்க்கத்திலே ஸ்திரப்படுத்தி. ஏன் கேட்டாங்க, உள்ள ரப்பு கையில இருக்குது, அவன் எங்கிட்டு திருப்பினாலும் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு வண்டி. அல்லாஹ் சொல்வதாக நபியல்லாஹ் சொல்கிறார்கள், அல் கல்பு பைன இஸ்பாயினி மின் அஸாபிர் ரஹ்மான். கல்பு என்பது உள்ளம் என்பது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. அவன் நாடியவாறு அதை புரட்டி கொண்டிருக்கிறான். அவன் அந்த பக்கம் போனா அங்கிட்டு போயிடும், இங்கிட்டு போனா இங்கிட்டு போயிடும். மனைவியர்களை விடுங்க, நம்ம பெத்த புள்ள மனைவியாவது வாடகை அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாசத்துல முன்ன பின்ன ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 2 பிள்ளைய பெற்றிருக்கிறோம், 2 பிள்ளையும் படிக்க நம்ம தான் பெற்றோம், நம்ம தான் வளர்த்தோம், நம்ம தான் அதுக்கு படிக்க வச்சோம், எல்லாம் செய்யறோம். அந்த 2 பிள்ளைங்கள் மீதும் இருக்கிற பாசம் சம அளவில் இருக்கிறதா? ஏதாவது ஒரு பிள்ளை மேல கூட தானே செய்யுது. கூடுதலுக்கு சில இடத்துல காரணத்தோட கூடும், பல இடத்துல பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம கூடும். நல்லா படிக்கிறான் அதுக்காக வேண்டி ஒருத்தர் மேல பாசம் வந்துச்சுன்னா அது நியாயம். நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறான் அதுக்காக வேண்டி இருந்தா நியாயம். பல இடத்துல பாருங்க, நல்ல சூட்டிப்பா இருக்கிற பிள்ளைய பல பேருக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி நோஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான், அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பார். என்னமோ தெரியல ஒரு பாசம்பா, அவனை விட இவன் தான்ப்பா அப்படிமா. காரணம் என்னன்னு காரணம்லாம் கேட்காத, காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது.
இந்த பிள்ளையின் மீது பாசம் ஏன் கூடுகிறது தெரியாது. நன்னாமாரு தாத்தா நன்னாதான் இருப்பாங்களே, பேத்திமாரு 4 பேர் இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது கையில சாக்லேட் ஏதாவது பிஸ்கட் வாங்கி வந்தா ஏதாவது ஒரு பேத்தி ரொம்ப பிடிக்கும். நேரம் கூட்டு போய் மெதுவா கூட்டிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறது. எல்லா வீடுகளையும் அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த பிள்ளைக்கு ஒரு பேத்தியை மட்டும் ஏன் பாக்குறாங்க? எல்லாம் உங்களுக்கு பேத்தி தானே, என்னமோ தெரியலப்பா அந்த பிள்ளைன்னா ஒரு பாசம். அப்ப உள்ளம் என்பது நம்ம கையில இல்ல. அல்லாஹ் அதுக்கும் கேள்வி கேட்பேன்னு சொல்லிவிட்டானே, என்ன பண்றது? சஹாபாக்களுக்கு வருத்தம் வருது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல, சொன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படணும்ல. முந்தைய சமுதாயத்தவர்கள் சொன்ன மாதிரி சமீனா அசைனான்னு சொல்ல போறீங்களா? நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம் சொல்ல போறீங்களா? சமீனா அத்தானான்னு சொல்லிட்டு போ, கேட்டோம் கட்டுப்பட்டோம் போ. அல்லாஹ் மன்னிச்சோம் மன்னிப்பு கேளு, முடியலாட்டி மன்னிப்பு கேளு. அதை விட்டு முடியவே முடியாது ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறிய, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியுமே, உள்ளமும் உள்ளம் சார்ந்த நிகழ்வுகளும் அதிலே ஏற்படுகிற பிரச்சனைகளும். உடனே அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அனுப்பி வைக்கிறான். அடுத்த வசனம் 2வது அத்தியாயம் 285வது வசனம், 285, 86, 87 வசனத்தை இறக்கி வைக்கிறான். அதுல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு உயிரையும் அவருடைய சக்தியை தாண்டி இறைவன் கஷ்டப்படுத்த மாட்டான். உனக்கு இது முடியாதுப்பா, இது விஷயத்துல நான் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன். எந்த காரியமா இருந்தாலும் உள்ளத்தில் ஏற்பட்ட பிழைகளுக்கு அதுக்கு கேள்வியே கிடையாது. உன் சக்தியை மீறின ஒரு காரியத்துக்கு உனக்கு கொஸ்டினே கிடையாது. தொழுக மறந்துட்டோம், தொழுக கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுது ஆகணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. மூமின்கள் மீது தொழுகை நேரம் பிடிக்கப்பட்டது குர்ஆன் கடமைன்னு குர்ஆன் சொல்லு. ஒரு நாள் தொழுகை மறந்துட்டேன். மறந்துங்கிறது உள்ளம் சார்ந்தது, மூளை சார்ந்தது. மூளை ஷார்ப்பா இருந்தா மறந்துருக்க மாட்டோம். உள்ளத்துல கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருந்தா மறந்துருவோம். மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் கேட்க முடியும், ஏன்டா மறந்த? கேட்கறாங்களா இல்ல? மறந்துட்டேன் சார். எப்படிடா மறக்க போச்சு? சாப்பிட மறக்கியா கேட்பான். ஏதாவது ஒரு வேலையை சொல்லி வேலைக்காரன்ட்ட மாணவர்கள்ட்ட மறந்துட்டேன் அப்படின்னா, திங்க மறக்கியா தூங்க மறக்கியா அப்படின்னு கேட்போம்ல. அல்லாஹ் அப்படி கேட்க மாட்டான். மறந்துட்டியா விட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக நீ உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன். எப்ப உனக்கு நினைவுக்கு வருதோ அப்ப நீ தொழுதுக்க. இன்னைக்கு இஷா தொழுகணும், ஏதோ பேசிக்கிட்டே இருந்த மறந்துட்டேன். மறந்து விட நாளை கழிச்சு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முந்தா நாள் பயன் பண்ணிட்டு இருக்கும், அன்னைக்கு இஷா தொழலைய மறந்துட்டேன்னு நினைவு வருதா? 2 நாள் கழிஞ்சாலும் சரி, 4 நாள் கழிஞ்சாலும் சரி, பிரச்சனை இல்ல. எப்ப நினைவுக்கு வருதோ அப்ப தொழுதுக்க. அப்போ உன் மேல குற்றம் பிடிக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு தண்டனை கிடையாது. ஏன்? அது உன் சக்திக்கு உட்பட்டது இல்ல, உன் சக்தியை தாண்டினது. நானா தீர்மானிச்சு மறக்க முடியுமா? இன்னைக்கு எப்படியாவது இஷா தொழுகைய மட்டம் போட்ட வேண்டியதான், மறந்துட வேண்டியதான். மறக்க முடியுமா? நல்ல நினைவு நினைக்கும். அப்படி மறக்காம கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மண்டை விட்டு மறக்காமலே நின்று நினைக்கும். அல்லாஹ் சொல்லிட்டா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உள்ளத்துல உள்ள மேட்டருக்கு கவலைப்படாதப்பா, உனக்கு உன் சக்தியை மீறது என்று சொல்லி முதலில் சொல்ல சட்டம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மரணிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே விதியாக்கி இருந்த ஒரு கடமை, நீங்க சொத்து பத்துக்களை விட்டுட்டு போனீங்கன்னா 2வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், குத்திபா அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். என்ன சொல்றான்? மரணிக்கின்ற தருவாயில் இருக்கிற ஒருவர், அவரிடத்திலே சொத்துக்களும் இருந்தால், அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தான் மரணித்ததற்கு பிறகு அந்த சொத்து பத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வசியத்து செய்துவிட்டு செல்லட்டும். இது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், இறையச்சமுடையோருக்கு இது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சட்டம் சொல்லியிருந்தால் எல்லாரும் வசியத் செஞ்சுட்டு தான் போகணும் மரணிக்கிற நேரத்துல. இது முதல் விதியாக இருந்துச்சு, ரொம்ப காலம் பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டா அல்லாஹ் இந்த சட்டத்தை மாத்தலாம். வசியத் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை மாத்தி எல்லாத்துக்கும் வசியத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல. திடீர்னு போய்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட்ல விழுந்துருச்சு, என்ன ஆகுறது? அவர் எங்க போய் வசியத் செய்வாரு? வசியத் மரண சாசனம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டா, வசியத்துங்கிறது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு சட்டத்தை மாற்றுகிறான். 4வது அத்தியாயம் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம் ஆகிய வசனங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறான். அதுல ஒரு சொத்துரிமை சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் சொல்லி, ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு சொத்து இருந்தா அவருடைய தந்தைக்கு எவ்வளவு, அவருக்கு புள்ளை இருந்தா தந்தைக்கு எவ்வளவு, புள்ளை இல்லாட்டி தந்தைக்கு எவ்வளவு,
பிள்ளைல ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா வாரிசுரிமை சட்டத்தை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது இறைவனுடைய வேதம் தான்ங்கிற அடிச்சு சொல்றதுக்கு அப்படி ஒரு அளப்பரிய சான்றாக வாரிசுரிமை சட்டத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும். பொம்பளைக்கு ஒரு பெர்சன்டேஜ், பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மடங்கு கம்மி, ஏன் பொம்பளை பிள்ளைக்கு குறைக்கிறோம். பிள்ளை இருந்தா மனைவிக்கு ஒரு பெர்சன்டேஜ், பிள்ளை இல்லாட்டி மனைவிக்கு வேற பெர்சன்டேஜ், எதுக்கு இப்படி கூட்டுறோம், எதுக்கு இப்படி குறைக்கிறோம். ஒண்ணுல நியாயத்தோடு தர்க்கத்தோடு சரியான காரண காரியங்களோடு உலகம் ஏற்று பின்பற்றினால் உலகத்துல சொத்துரிமையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு, இனிமே நீ ஆம்பளை பிள்ளை இவ்வளவு எடுத்துக்க, தகப்பனாருக்கு இவ்வளவு கூடு, மனைவிக்கு இவ்வளவு கூடு,